யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நல்ல நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வரணும். அதுதான் பிரார்த்தனை நம்பர் ஒன்னே. அதுதான் இப்போ நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மூலிமா நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். டுவர்ட்ஸ் த குவாலிட்டி வி நீட் டு ஒர்க். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணி தருவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்துடுறாரு. ராவணன் என்ன பண்ணான்னா அவன் மகன் இந்திரஜித்தை பிறக்கும்போது எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல நிற்க வச்சானான். உபஜயஸ்தானம்னு பேர். அப்படி ஒருத்தன் பிறந்துட்டு அவனுக்கு மரணமே இல்லை. அது மாதிரி எல்லா கிரகங்களையும் 11 நிற்க வச்சானான். அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. வெற்றி மீது வெற்றி. உங்களை தோற்கடிக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அந்த மாதிரி என்னை தோற்கடிக்க ஒரு ஆயுதம் இன்று வரை கண்டறியப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பலசாலியாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இதில் செவ்வாய் பகவான் மட்டும் அப்படியே மேலே அப்படியே உச்சமாயிடுறார். இவர் யார்? 3 10 கூடையவர். 10 கூடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 11ல் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் 12ஆம் இடத்திலே வரக்கூடிய செவ்வாயினால் ஏற்படுகிறது.